வணக்கம் ரிஷி டிவி நண்பர்களே. நீண்ட இடைவெளிக்கு பின் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு அரசியல் சாதனை நிகழ்ச்சியை பற்றி பேச போறோம். நம்ம கூட திரு செந்தமிழ் செல்வன் இருக்காப்புல, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் நண்பர்களே. சார் இப்போ கிட்டத்தட்ட அதிமுகவில் பார்த்தீங்கன்னா 150க்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாங்க. அப்படி பார்க்குற வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 10 தொகுதி இருக்கு. 10 தொகுதியில் பார்த்தீங்கன்னா 8 தொகுதியில் அவங்க தான் நேரடியாக போட்டி போடுறாங்க. ஒரு தொகுதி வந்து பிஜேபிக்கும், இன்னொரு தொகுதி வந்து புதிய நீதி கட்சிக்கும் ஒதுக்கியிருக்காங்க. அந்த 2 கட்சியில இன்னும் வேட்பாளர் அறிவிக்கல. பட் வந்து அதிமுகல எல்லா வேட்பாளரையும் அறிவிச்சுட்டாங்க. அப்படி அறிவிச்ச வேட்பாளர்களுடைய நிறைகளையும், அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நம்ம பேசுவோம். முதல் தொகுதியாக திருமணம் தொகுதியை பத்தி பார்ப்போம். திருமணம் தொகுதியில தொடர்ந்து 2 தடவ அவர் தான் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. ஒரு தடவை அமைச்சரா இருந்திருக்காப்புல. அவருடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு சார்? சார் இந்த டைம் வந்து கடும் போட்டி நிலவும் திருமங்கலத்தில். யார் ஜெயித்தாலுமே பார்த்தீங்கன்னா மினிமம் மார்ஜினில் தான், ஒரு 5000 ஓட்டுக்குள்ளே தான் ஜெயிப்பாங்க. போன தடவை 15000 ஓட்டஸில் சொச்சத்தில் ஜெயிச்சார். இந்த டைம் அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. மிக மிக குறைந்த ஓட்டு லீடிங்கில் தான் யார் ஜெயித்தாலும் ஜெயிக்க முடியும். ஓகே. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்ற மாரி நீங்க சொல்றீங்க. அ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இதுவரைக்கும் ஒரு அமைச்சரா இருக்கும்போது அடிக்கடி நெறையா வந்து மக்கள பார்த்தாரு. நெறைய பரிசு பொருள் குடுத்தாரு. நெறைய பணங்கள குடுத்துட்டு போனாரு கவர்ல. இப்ப கடந்த 5 வருஷமா வந்து அவர் நெறையா இடத்துல பார்க்க முடியல. ஆனா ஒரு சில இடங்கள்ல வந்து நானும் இருக்கேன்ற மாரி சொல்லிட்டு போறாரு. அ பதவியிலயும் மக்கள்ட்ட வந்து பெரிய செல்வாக்கா இருந்தா மட்டும் தான் மக்கள பார்க்க வர்றாங்க. மத்தபடி வந்து இவர் மட்டும் கிடையாது. எந்த வேட்பாளருமே வந்து மக்கள பார்க்க வர்றதில்ல. இப்படி இருக்க சூழ்நிலை அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? சார் இல்லை, மக்கள் வந்து அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க சார். இப்போ தொகுதி தொகுதியாக சுற்றினா மட்டும் அவங்க வந்து ஓட்டு போடவா போகிறாங்க? அதெல்லாம் கிடையாது. கடைசி நேரத்தில் கூட்டணி பலமும் பணபலமும் தான் வந்து முடிவு பண்ணும். அந்த வகையில் உதயகுமார் கடந்த ஒரு 6 மாசமா தொகுதியை சுற்றிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு உதயகுமாருக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் அவருக்கு மைனஸாக போக போகுது. ஒன்று வந்து தேமுதிக அவங்க கூட்டணியில் இல்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, போன விருதுநகர் தேர்தலில் திருமங்கலத்தில 10,000 ஓட்டுக்கு மேல லீடிங் எடுத்தாங்க தேமுதிக. ஆமா. இன்னொரு மைனஸ் பார்த்தீங்கன்னா, சசிகலா அம்மா சார்பா வந்து ஜீவிதா நாச்சியார்ன்னு ஒரு அந்த ஊரை சேர்ந்த ஒரு பிரபலமானவங்க போட்டி போடுறாங்க. அவங்க பிரிக்கிற ஓட்டு வந்து உதயகுமாருக்கான ஆதரவான ஓட்டத்தை அவங்க பிரிப்பாங்க. உதயகுமாருக்கு விழுகிற ஓட்டு தான் இவங்க பிரிப்பாங்க. அதே மாதிரி திருமங்கலத்தில் வந்து சமுதாய ரீதியாக எடுத்துட்டிங்கனாலும் முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாயக்கர் சமுதாயம் அதிகம். அந்த சமுதாயத்தை சேர்த்த மதிமுகவும் சரி தேமுதிகவும் சரி 2 பேருமே திமுக கூட்டணியில இருக்காங்க. அப்படிங்கிறது அது வந்து திமுகவுக்கு ஒரு பிளஸ் தான். இப்போதைக்கு நிலைமைக்கு இவரோட கை கொஞ்சம் இறங்கி தான் இருக்கு திருமங்கலத்துல. உங்களுடைய கணிப்பும் மக்களுடைய கணிப்பும் பார்த்தீங்கன்னா, மணிமாறன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமா இருக்கு. ஆனா மிக குறைந்த ஓட்டுல தான் ஜெயிப்பாரு அவருமே. அது வந்து இருந்தாலுமே ஜீவிதா நாச்சியார் இவரு நம்ம சசிகலாமா சார்பா போட்டியிடுறவங்க வாங்குற ஓட்டு முடிவு பண்ணும். அவங்க நாச்சியார்சு வந்து அவங்க போட்டியிடுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம இருந்தா, உதயகுமார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருக்கு. சொல்லலாம். ஓகே சார். நம்ம அடுத்து பார்க்க போற தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம். ராஜன் செல்லப்பா, மாவட்ட செயலாளர் அதிமுக ரொம்ப நீண்ட மூத்த அரசியல்வாதி வேற. அவருடைய வெற்றி வேட்பாளர், அவருடைய நிறை குறைகள் எப்படி இருக்கு? சரி, இல்ல அவருக்கு பெருசா சொல்ற அளவுக்கு மூத்த அரசியல்வாதிங்கிறத தவிர பெரிய ப்ளஸ் எல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. தொகுதிக்கு நிறையா செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அந்த திட்டத்தை கொண்டு வந்தேன், இந்த திட்டத்தை கொண்டு வந்தேன்லாம் ஒன்றும் கிடையாது. மிக மூத்த அரசியல்வாதி, எல்லாரும் எளிமையா பழகக்கூடியவர். அது அவருக்கு. மற்றபடி அவர் தொகுதி வெற்றி வாய்ப்பு உறுதியாக தான் சார் இருக்கு. ஏன்னா அது எப்படியுமே திருப்பரங்குன்றம் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி தான் கேட்குறாங்க. தேமுதிகவும் சிபிஐ 2 பேர் கேட்குறாங்க. இல்லை கம்யூனிஸ்ட்டுமே கம்யூனிஸ்ட் சிபிஐ தான். கம்யூனிஸ்ட்டும் தேமுதிகவும் கேட்குறாங்க. அது 2 பேருக்கு யாருக்கு போனாலுமே ராஜன் செல்லப்பா தான் வாய்ப்புகள் அதிகம். அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஒரு 10% அதிகமா இருக்கு. சரவணனும் ஜெயிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி டிஎம்டிகே நம்ம இல்ல சரவணன் ஜெயிச்சதும் பாத்தீங்கன்னா, சரவணன் வந்து இடைத்தேர்தல்ல திமுக சார்பா நின்னு ஜெயிச்சாரு. அந்த தேர்தல்ல அமமுக சார்பா மகேந்திரன் வந்து அப்ப 40,000 45,000 ஓட்டு பிரிச்சாரு. அதனால இன்னைக்கு அந்த கால்குலேஷன்லாம் நீங்க எடுக்க முடியாது. ராஜன் செல்லப்பா கொஞ்சம் தனிப்பட்ட செல்வாக்கு அந்த ஏரியால இருக்கு. அதனால அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா, பிஎம் மன்னன், அப்புறம் எஸ்ஆர் கோபி இவங்கலாம் வந்து அதிமுகல சீட்டு கிடைக்கும்ன்ற மாரி நெனப்புல போய்
ஏடிஎம்கேல சார் சேர்ந்தாங்க. அப்படியெல்லாம் உடனே குடுத்துற அவங்களும் மாட்டாங்க. இல்ல அப்படியெல்லாம் குடுத்துற மாட்டாங்க. காலங்காலமா இங்க உழைக்கிறவங்களுக்கே சீட்டு. இப்ப உங்களுக்கு மதுரையில எம்.எஸ். பாண்டியன்னு ஒருத்தர் இருக்காரு. பேராசிரியர் ஜெயபால்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்லாம் அம்மாவாலேயே வேட்பாளரா அறிவிக்கப்பட்டவரு. அதுக்கடுத்து அந்த கட்சியில சில பிரச்சனையினால அமமுகல போய் அமமுகல மாவட்ட செயலாளரா இருந்தவரு. கடைசில இப்ப அவர் மறுபடியும் இப்ப அதிமுகல சேர்ந்துட்டாரு. அவருக்கே சீட்டு கிடைக்கல. உடனேலாம் சீட்டு குடுக்க மாட்டாங்க சார். இன்னொன்னு இவங்கெல்லாம் வந்து மக்கள் பலம் படைச்சவங்க கிடையாது. மன்னனா இருக்கட்டும், எஸ்.ஆர். கோபியா இருக்கட்டும், அவங்களுக்குன்னு சின்னத்தை வச்சுதான். அவங்களுக்குன்னு ஒரு படை இருக்குது. தலக்கர்த்தாக்கள் களத்துல இறங்கி வேலை செய்வாங்க. மத்தபடி மக்கள் செல்வாக்கு மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கெட்ட பேர் தான் அதிகம். ஆமா, ஆமா. அதனால அவங்களால விழுகிற ஓட்டோட மைனஸ் ஆகுற ஓட்டு தான் அதிகம். இப்ப ஏன் நம்ம அவரை பத்தி கூட கேட்டோம்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அதனால அவங்க போனதாகவும், அதுக்காக தான் அதிமுகல இல்ல சார், அப்படி சேர்ந்தாங்க. சீட்டு கிடைக்காம இருந்தா பாத்தீங்கன்னா மத்திய தொகுதியை கொடுத்திருப்பாரு. ஏன்னா பிடி பழனிவேல்ராஜனையோ இல்ல மூர்த்தி தொகுதியவோ கொடுத்திருப்பாரு. ஏன்னா அவங்க 2 பேத்தையும் தோக்கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால இதை கொடுத்து மோத விடலான்னு பிளான் பண்ணாங்க. கடைசியில என்னன்னா மத்திய தொகுதி வந்து கூட்டணிக்கு ஒதுக்கிட்டாங்க. மூர்த்தியோட தொகுதியை அவங்க கட்சிக்காரவங்களே கேட்டதுனால கட்சிக்காரவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே. நம்ம அடுத்த தொகுதி பார்க்க போற வேட்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மேலூர். மேலூர் தொகுதியில வந்து பெரிய பிள்ளை என்ற செல்வம். இவருக்கு மக்கள் அறிமுகம் ஜாஸ்தியா இருக்கா? இல்லையா? இவர் மக்கள்கிட்ட நேரடியா சந்திச்சிருக்காரா? அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. சரி, இல்ல. அவர் ஏற்கனவே இப்ப 10வது வருஷம் எம்எல்ஏவா இருந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த அளவுக்கு வந்து ஆக்டிவ் அரசியல்வாதி. இப்ப நம்ம செல்லூர் ராஜு மாரியோ, ராஜன் செல்லப்பா, உதயகுமார் மாரி மீடியா வெளிச்சம் அவருக்கு இல்ல, கிடையாது. இல்ல. டாக்டர் சரவணன் மாதிரி மீடியா வெளிச்சம் அவருக்கு கிடையாது. அவரான வேலைய செஞ்சுட்டு இருக்காரு. தொகுதிக்கு நார்மலா ஒரு எம்எல்ஏ என்ன பண்றாங்களோ அந்த அளவுக்கு செய்றாங்க. அப்படிங்கிற அளவுக்கும் செய்யல. ரொம்ப மோசமானதும் செய்யல. அவரு கட்சியில பழைய ஆளு தான். அவருக்கு இந்த டைம் சீட்டு குடுத்துருக்காங்க. அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் மேலூர் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கடந்த 25 வருஷமா அதிமுகல கோட்டை. மேலூர் சாமி வந்து தொடர்ச்சியா 3 தடவை எம்எல்ஏவா இருந்தாரு. இப்ப இவர் தொடர்ச்சியா 2 தடவை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அங்க திமுக 25 வருஷத்துல ஜெயிக்கவே முடியல. இன்னொரு தடவை பாத்தீங்கன்னா போன தடவை அமமுக பாத்தீங்கன்னா 40,000 ஓட்டு வாங்குனாங்க மேலூர்ல. இப்ப அமமுக அங்க போயிருக்கிறது இவருக்கு மிகப்பெரிய பிளஸ். அப்படிங்கிறப்ப இவரோட வெற்றி வாய்ப்புகளும் ஏறக்குறைய உறுதியானதுதான். திமுக போட்டியிட்டா கொஞ்சம் டஃப் ஃபைட் குடுக்கலாம். மத்தபடி ஓட்டு சதவீதம் குறையும். ஆனாலும் ஜெயிப்பாரு. திமுக தவிர கூட்டணி கட்சி எந்த கட்சிக்கு போனாலும் இவரோட வெற்றி உறுதிதான். சரி. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு தொகுதி. மாங்குளம் மகேந்திரன். இவர் வந்து அந்த அளவுக்கு மீடியா வெளிச்சம் இல்லாதவர் மாரி தான் தெரியுது. மக்கள்ட்ட வந்து அந்த அளவுக்கு பழகுவாரா என்னன்றதும் இல்ல. கேள்விக்குறிதான். கட்சிக்காரவங்களுக்கு அந்த ஏரியா கட்சிக்காரவங்களுக்கு ஓரளவுக்கு அறிமுகமானவரு. வழக்கறிஞர் பிரிவுல இருக்காரு. இவருக்கு இது வந்து தேர்தல் வந்து முதல் தேர்தல் இவருக்கு. முதல் தேர்தல்லயே ஒரு மலை கூட மோத விட்டுருக்காங்க. மூர்த்திங்கிற ஒரு பண முதலை கூட மோத விட்டுருக்காங்க. பட் அமைச்சர் வேற. அமைச்சர் வேற. மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு, பணபலம், படைபலம் கொண்டவர். இவருக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம ஓப்பனா சொல்லப்போனா வந்து அதிமுகவுக்கு கிழக்கு தொகுதியில வாய்ப்புகள் மிக குறைவு தான். நம்ம அடுத்து பார்க்க போற தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு தொகுதி. டாக்டர் சரவணன். ஏற்கனவே அவர் தான் எம்எல்ஏ இருந்தாரு. இப்ப அவருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? மக்கள்ட்ட அந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு இருக்கா? சார் இல்ல. சரவணன் ஓரளவுக்கு நல்ல பாப்புலரான ஆள் தான். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, போனது எலக்ஷன்ல பிஜேபி சார்பா நின்னு ஒரு குறைந்த ஓட்டுக்கள் வித்தியாசம். ஒரு 20,000 சொச்சத்துக்குள்ள ஓட்டு வித்தியாசத்துல தான் தோத்தாரு. அந்த தேர்தல்ல வந்து அப்பவும் அவர் திமுகல இருந்தாரு. சீட்டு கிடைக்கலங்கிற கோவத்துல பிஜேபிக்கு போயிட்டு, அங்க உடனே சீட்டு குடுத்தாங்க. தளபதி கிட்ட தோத்துட்டாரு. தளபதி அவங்க மாநகர செயலாளர் தளபதி கிட்ட தோத்துட்டாங்க. மறுபடியும் அதே ஃபேர் தான். 2 பேரும் மறுபடியும் அதே தான் மோதுவாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த டைம் கொஞ்சம் இறங்கி வேலை பார்த்திருக்காரு. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, தோல்வி உறுதி அப்படிங்கிற காரணத்தினால அதிமுகல வந்து யாருமே பெருசா போட்டியிட முன் வரல. ஆனா இவர் அதையும் மீறி தன்னோட பணபலத்த இறக்கி போட்டியிட்டாரு. ஆனா 3வது இடம் தான் போனாங்க. காரணம் தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி, அமமுக, பாமகலாம் தனிச்சு நின்னதுனால இவங்க 3வது இடத்துக்கு சரவணன் போயிட்டாங்க. ஆனா அதையும் இவர் வந்து மனசுல வைக்காம பெரிய அளவுல கட்சியில ஈடுபாடு கொண்டு நெறைய தனிப்பட்ட உதவிகள் செய்யறதா இருக்கட்டும், மக்களுக்கு தன்னால முடிஞ்சத செய்யறதா இருக்கட்டும் நெறைய செஞ்சாரு. எடப்பாடியோட குட் புக்ல இடம் பிடிச்சிருக்காரு. அதனால அந்த சீட் அவருக்கு கிடைச்சிருக்கு. வாய்ப்புகள் வந்து ஈக்குவலா இருக்கு சார். உறுதின்னு சொல்ல முடியாது. இவருக்கு சரியான போட்டியாளர் தான் மதுரை வடக்குல.
ஓகே. நம்ம அடுத்து பார்க்க போற தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது சோழவந்தான் மாணிக்கம். அவருக்கு தான் சீட்டு கிடைச்சிருக்கு. அ அவரும் வந்து மீடியா வெளிச்சம் இல்லாதவர் மாரி தான் தெரியுது. இன்னும் அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல மீடியா மூலியமா அவர் பிரபலமாகாதவரு. அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு? எதிர்த்து நிக்கிற வேட்பாளருக்கு டஃப் குடுப்பாரா? சார் இப்ப சோழவந்தான் வந்து கொஞ்சம் திமுகவுக்கு சாதகமான தொகுதி தான். ஏன்னா, அது மேலூர் கிழக்க ஒட்டி இது கிழக்கு மதுரை கிழக்க ஒட்டி வருது. நாடாளுமன்ற தேர்தல் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, அது வந்து தேனி தொகுதியோட போயிருது. அதனால தங்க தமிழ்ச்செல்வனோட வீச்சும் இருக்குது, மூர்த்தியோட வீச்சும் அந்த தொகுதிக்கு இருக்குது. இப்ப ஏற்கனவே எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா, வெங்கடேசன் அவர் வந்து திமுகவை சேர்ந்தவரு. அந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த ஜல்லிக்கட்டு அரங்கம், கலைஞர் ஜல்லிக்கட்டு அரங்கம், பாலமேடா இருக்கட்டும், அலங்காநல்லூரா இருக்கட்டும் 2மே வந்து சோழவந்தான் தொகுதியில தான் வருது. சரி. அது 2மே வந்து அந்த ஊர் மக்கள் ஓரளவுக்கு அத லைக் பண்றாங்க, விரும்புறாங்க நம்ம தொகுதிக்கு பண்ணி குடுத்துருக்காருன்னு. ம். அதனால வந்து இவருக்கு அந்த ஏரியால வந்து மறுபடியும் வெங்கடேசனுக்கு வாய்ப்பு குடுக்குறதுக்கு அதிகம். மூர்த்தி வந்து கொஞ்சம் சிரத்த எடுத்து வேல பார்ப்பாரு. இவர் மாணிக்கமும் சாதாரண ஆள் கிடையாது. ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவரு. ஓபிஎஸ் பின்னாடி போய் மறுபடியும் பிஜேபியில போய் மறுபடியும் இப்ப உதயகுமார் மூலமா அதிமுகவுக்கு வந்து இப்ப மறுபடியும் சீட் வாங்கிட்டார். அவர் வந்து ஒரு பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டர். அதனால அவருமே பணத்துக்கு குறைஞ்சவர் கிடையாது. அவருமே டஃப் ஃபைட் குடுக்கக்கூடிய ஆள் தான். ஆனா வெற்றி வந்து உறுதியாங்கிறது நம்ம கொஞ்சம் சந்தேகம். ஆனா அவருமே டஃப் ஃபைட் ஈக்குவலான ஃபைட் குடுக்கக்கூடிய ஆள் தான். ஓகே. நம்ம அடுத்து பார்க்க போற தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, உசிலம்பட்டி. மகேந்திரன். அ அவரும் மீடியா வெளிச்சம் இல்லாதவர் தான். மக்கள்ட்ட செல்வாக்கு ஓரளவுக்கு இருக்குன்ற மாரி சொல்றாங்க. அவருடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு? சார் மகேந்திரனுமே ஏறக்குறைய வெற்றி உறுதியான வேட்பாளர் தான். ஏன்னா அந்த ஏரியால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போன தடவ வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பா நின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தினகரன் வந்து 55,000 சில்ற ஓட்டு வாங்கியிருந்தாரு. ம். இவர் வந்து 54,000 ஓட்டு வாங்கியிருந்தாரு. அமமுக சார்பா 2 பேர் தான் 50,000 ஓட்ட தாண்டுனவங்க. அந்த 2 பேர்ல இவரும் ஒருத்தர். இவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு அங்க ஏற்கனவே ஒரு சேர்மனா இருந்திருக்காரு. எம்எல்ஏவா இருந்திருக்காரு. உசிலம்பட்டியோட செல்லப்பிள்ளை அப்படின்னு தான் அவருக்கு அடைமொழியே இருக்கு. ம். இந்த டைம் வந்து ரெட்டல சின்னத்துல போட்டியிடுறாரு. பிளஸ் அமமுக கூட்டணி வேற இருக்கு. அதனால வந்து அவருக்கான அதனால ஜெயிப்புக்கு வந்து வாய்ப்பு இவங்களுக்கான இருக்கு. வாய்ப்புகள் அதிகம். இன்னொன்னு அந்த ஏரியா வந்து எப்பவுமே திமுக வந்து பெருசா லைக் பண்ண ஆனா மாட்டாங்க. திமுக பொறுத்தளவுக்கு அந்த ஏரியாவ பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வந்து அவங்க வந்து அந்த கூட்டணி கட்சி இந்த ஃபார்வர்ட் பிளாக், தேவரின கட்சிகளுக்கு தள்ளி விடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். பட் எவ்வளவுதான் போட்டியா இருந்தாலும் மகேந்திரன் வெற்றி வந்து ஓரளவுக்கு உறுதி செய்யப்பட்டது தான். சார் இப்ப மொத்தமா பார்த்தீங்கன்னா, மதுரையில 10 தொகுதி நீங்க சொன்ன மாதிரி அதுல 2 கூட்டணிக்கு போயிருச்சு. அந்த 2 வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மீதி 8ல வந்து சரிக்கு சமம். ஒரு 6 தொகுதி அதிமுக தான் அடிப்பாங்க. சரி, ஓகே. நம்ம அடுத்து பார்க்க போற தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, அ மேற்கு தொகுதி. செல்லூர் ராஜு. ஒரு அமைச்சரா இருந்தவரு. இப்ப கரண்ட் எம்எல்ஏ வேற அவர் தான். அவரு எதிர்த்து போட்டி போடுற அளவுக்கு திமுகலயோ, இல்ல அவங்களுடைய கூட்டணி கட்சியிலயோ ஆள் இருக்காங்களா? அப்படி குடுத்தா அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சார் செல்லூர் ராஜுக்கு இந்த டைம் வந்து தாவேகா சார்பா கொஞ்சம் டஃப் ஃபைட் குடுப்பாங்க. அவங்க மாவட்ட செயலாளர் விஜய் அன்பன் கல்லணை போட்டியிடுறதா ஒரு தகவல் அடிபடுது. அதனால அவங்க கொஞ்சம் டஃப் ஃபைட் குடுப்பாங்க. அது இல்லாம அது டவுனுக்குள்ள இருக்கிற தொகுதி. செல்லூர் ராஜு கன்டினியூவா 15 வருஷம் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. 10 வருஷம் அமைச்சரா இருந்திருக்காரு. ஆனா பெரிய அளவுக்குள்ள சொல்லிக்கொள்ற மாதிரி வந்து எந்த சாதனையுமே செய்யல. தன்னை வந்து ஒரு கோமாளியா தான் வெளிப்படுத்துறாரு. அதாவது வந்து எப்படின்னா, நம்ம எல்லாருமே நம்மள திரும்பி பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம ஏதாவது ஒண்ணு செய்வோம் பார்த்தீங்களா? கண்டிப்பா. அத வந்து செல்லூர் ராஜு வந்து அத வேணும்னே செய்றாரு. இல்லாட்டினா அவர் இருந்த 10 வருஷம் அமைச்சர், 5 வருஷம் எம்எல்ஏக்கு அந்த தொகுதிக்கு வந்து எப்படியோ கொண்டு போயிருக்கலாம். ஒரு எனக்கு தெரிஞ்சு 15 வருஷத்துக்கு முன்னாடி செல்லூர் எப்படி இருந்துச்சோ, அதே மாரி தான் இன்னும் இருக்கு. அப்படிதான் இருக்கு. இத்தனைக்கும் அந்த ஏரியால தான் குடியிருக்காரு. அந்த ஏரியால தான் போறாரு, வர்றாரு. இவரோட வசதி வாய்ப்புகள் மட்டும் பெருகி இருக்கு. மத்தபடி வந்து தொகுதி அப்படியே தான் இருக்கு. வெட்கமே இல்லாம இல்ல சட்டசபையில வேற என் தொகுதியில காலேஜ் இல்லங்கிறாரு. 15 வருஷமா எம்எல்ஏவா அவன் இருந்துட்டு. இருக்கே. காலேஜ் அவர் தொகுதியில இல்லாம இருக்கலாம். பக்கத்துலயே எல்லாமே இருக்குல்ல. இல்ல அவர் தொகுதியில இல்ல. அதுவே வந்து மிகப்பெரிய தொகுதியில ஒரு இல்லைன்னு சொன்னா வெட்கக்கேடு தானே. 234 தொகுதியிலயுமே காலேஜ் இல்லாம இருக்கு சில தொகுதிலாம். இல்ல அது அதான் வந்து எல்லா தொகுதியும் காலேஜ் கொண்டு போயிற கொண்டு முடியாதுல்ல. போக முடியாது. ஆனா இவர் அத கேட்கிறாருல்ல. என் தொகுதிக்கு அப்ப இல்லன்னு அவர் அமைச்சரா கேட்க இருக்கும்போது செஞ்சிருக்கலாம்ல. செஞ்சிருக்கலாம். அதுதான் சொல்றேன். அதனால அவர் அந்த அளவுக்குலாம் தொகுதிக்கு வந்து பெருசா எதுவுமே செய்யல. நீங்க ஒப்பீட்டளவுல பார்த்தீங்கன்னா, உதயகுமாரா இருக்கட்டும், டாக்டர் சரவணன் இப்ப உதயகுமார் வந்து தன்னோட நிதிய ஓரளவுக்கு சரியா பயன்படுத்துறாரு. மூர்த்தி அமைச்சரா இருந்தாரு. ஓரளவுக்கு பரவாயில்லாம பண்ணியிருக்காரு. பிடிஆர் பழனிவேல்ராஜனும் பரவாயில்லங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காரு. இப்ப டாக்டர் சரவணன் எடுத்துட்டீங்கன்னா, பதவியில இருக்காரோ இல்லையோ, தனிப்பட்ட முறையில நீங்க ஒரு உதவின்னு கேட்டு போனீங்க, ஒரு மருத்துவ உதவின்னு போனீங்கன்னா, அவர் ஹாஸ்பிட்டல்ல அவர் செஞ்சு குடுத்துருவாரு கண்டிப்பா. இல்லன்னு சொல்ல ஆனா இவரால வந்து நமக்கு வந்து எந்த ஒரு உதவி பயனுமே கிடையாது.
செல்லூர் ராஜுவோல ஒரு கட்சிக்காரனுக்கு உதவுறதா இருக்கட்டும், ஒரு கட்சிக்காரனை வளர்த்து விடுறதா இருக்கட்டும், இல்ல மக்களுக்கு செய்யறதா இருக்கட்டும். அப்படி செல்லூர் ராஜு வந்து எதுவுமே இல்ல. தன்னை வளப்படுத்திக்கிட்டாரு. தன்னோட சீனியர்களை டம்மி ஆக்கிட்டாரு. அதனால இந்த டைம் வந்து எதிர்ல சரியான அண்டர் டீலிங் போடாம திமுக வந்து தளபதியை மோத விட்டாங்கன்னா, மாவட்ட செயலாளர் தளபதியை மோத விட்டாங்கன்னா டஃப் ஃபைட் இருக்கும். கண்டிப்பா டஃப் ஃபைட் இருக்கும். இவர் தோல்வி அடையறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஓகே. இப்ப நம்ம வந்து அதிமுக பத்தி மட்டும் தான் பேசியிருக்கோம். நீங்க யாரும் வந்து தப்பா நினைச்சுக்க வேணாம். ஏன்னா அதிமுக வேட்பாளர்கள் மட்டும் தான் வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. அதனால அவங்களுடைய நிறை குறைகளை பத்தி தான் நம்ம தவிர்த்து சொல்லியிருக்கோமே தவிர, இவங்க யார் ஜெயிப்பாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க, அவங்க தோப்பாங்கன்ற கான்செப்ட்டுக்குள்ள நம்ம போக வரல. மக்கள்ட்ட யார் நிலைச்சு நிக்கிறாங்க, யார் நல்லது செய்றாங்க. அதான் நம்முடைய கான்செப்ட். நாளைக்கு தாவேக்கா வந்தாலும் சரி, சசிகலாவுடைய கூட்டணியில இருந்து யார் வந்தாலும் சரி, சீமானுடைய தலைமையில ஒரு வேட்பாளர் வந்தாலும் சரி, எல்லா வேட்பாளரும் இறுதியா அறிவிச்ச பிறகு கண்டிப்பா எல்லாத்துடைய வேட்பாளருடைய பெயரோட சொல்லி நாங்க அவங்கள்ட்ட எவ்வளவு நிறை குறைகள் இருக்கு, அதுல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் யார் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பேசுவோம். இப்ப இருக்க சூழ்நிலையில அதிமுக வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஓரளவுக்கு மக்கள்ட்ட செல்வாக்கோட இருக்காங்க சிலவங்க, செல்வாக்கு இல்லாம இருக்காங்க. சிலவங்க மீடியா வெளிச்சத்துல இருக்காங்க, சிலவங்க மீடியா வெளிச்சத்துல இல்ல. அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்த்து பேசியிருக்கோம். வருங்காலத்துல எல்லா வேட்பாளரையும் அறிவிச்ச பிறகு, இன்னும் தீவிரமா அ அரசியல பத்தி டெய்லி இன்னையிலிருந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே.